ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தினேஷ் யூஸ் அண்ட் வைப்ஸ். நான் உங்கள் தினேஷ். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைபிட் எக்ஸோன் கோ ஸ்பீக்கர் வாங்கியிருந்தேன். அது உண்மையிலே ஒர்த்தா இல்லையான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னடா 1.5 வருஷம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணுறது தானே பார்க்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சேஃப்டிக்காக தான் இதில் வச்சுருக்கேன். வாங்க இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ட்ரைபிட் ஸ்பீக்கர் இருக்குது. அடுத்து மேனுவல் இருக்கு. அதுக்கப்புறம் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்றதுக்கு. இதோட பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சாலிடாகவே இருக்கு. அண்ட் இது வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுனா ப்ரீமியமாக இருக்கு. இதில் வந்து 16 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 1.5 வருஷத்துக்கு அப்புறமும் வோக்கல்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. இதில் வந்து ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டியில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்கலாம். இதில் வந்து ப்ளே டைம் கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து 70% யூஸ் பண்ணதில் வந்து 18 to 19 ஹவர்ஸ் வந்து ப்ளே டைம் கிடச்சிச்சு. வாங்க ஒரு பாட்டு போட்டு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பேட்டரி லோவாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிங்க்கும் ப்ளூவும் கலந்த மாதிரி லைட் எரியும். ஸோ பேட்டரி வந்து 20% வந்துருச்சுன்னா இந்த மாதிரி லைட் எரியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து 43% இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறேன். Ain't no place gonna hold when the road keeps rolling on. இப்போ 94% வரைக்கும் நான் வந்து வால்யூம் போட்டுருக்கேன். பாத்தீங்கன்னா வோக்கல்ஸ் எல்லாமே தெளிவா இருக்கு. எந்த பிரச்சனையுமே கிடையாது. Let my baby cry, said she can't live that way. நான் பாஸ் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பேஸும் நல்லாவே இருக்கு. அண்ட் வோக்கல்ஸ் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தெரிஞ்சிருக்காது இப்போ நான் ப்ளே பண்ணதில்லை. இந்த ஸ்பீக்கரோட கான்செப்ட் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% வால்யூம் வச்சிங்கன்னா ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஒரு 85 to 90% வந்து வால்யூம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வோக்கல்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அதனால இது சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 to 4 ஹவர்ஸ் ஆகுது. இந்த ரெண்டு தான் வந்து இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பில்ட் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நான் வந்து இது அமேசானில் வந்து 2800 வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் அட்டாச் பண்ணுறேன். இதே இது வந்து அமேசான் சேலில் வந்து 2500 கிடைக்கும். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்ல ஸ்பீக்கர். இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தினேஷ் வியூஸ் அண்ட் வைப்ஸ். நான் உங்கள் தினேஷ்.